கோவை கொடிஷியா மைதானத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கொங்குநாடு கலைக்குழுவின் சார்பில் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு கின்னஸ் சாதனை புரிந்த 16,000 பெண்களின் நடன நிகழ்ச்சியை பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் கலைக்குழு சார்பில் வள்ளி கும்மி ஆட்டத்தில் பங்கேற்ற 16,000 பெண்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் என்றாலே சாதனைதான், சாதனை என்றாலே பெண்கள்தான். என்னை பொறுத்தவரை இந்த ஆட்சியை மகளிருக்கான ஆட்சிதான் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் பாராட்டு விழாவினை நடைபெறும் இந்த வள்ளி கும்மி கின்னஸ் சாதனை விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கின்னஸ் சாதனையில் 16,000 பெண்கள் கும்மியாடியது பெரிய சாதனையாக அமைந்துள்ளது. சட்டமன்றத்திலும் மக்கள் மன்ற நிலையிலும் மக்களுக்காக போராடியும் வாதாடியும் இந்த மேற்கு மண்டலத்தில் எங்களுடைய கவனத்தை பெற்றவர் அன்பிற்குரிய ஈஸ்வரன். அவர் என்ன பேசினாலும் எங்கு சென்று பேசினாலும் அதில் மேற்கு மண்டல மக்களின் நன்மை அடங்கியிருக்கும். தேர்தலில் வெற்றி பெற்று கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் போது நிருபர்கள் என்னிடம் ஆட்சிக்கு வரப் போகிறீர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் என கேட்டனர். நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை என கூறி ஒன்றை மட்டும் கூறுகிறேன். என்னை நம்பி வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்கு செலுத்தாதவர்களுக்கும் இந்த ஆட்சி நடைபெறும் என கூறினேன். வாக்கு அளித்தவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், வாக்களிக்க தவறியவர்களுக்கும் வாக்கு செலுத்தாமல் போனோம் என வருத்தப்பட வேண்டும். அந்த நிலை நிச்சயமாக எங்கள் ஆட்சி இருக்கும் என உறுதி கூறினேன். அந்த வகையில்தான் மேற்கு மண்டலத்திற்கு அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டுள்ளது. தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அமோகமாக வெற்றியாக 40க்கு 40 கிடைத்திருக்கிறது என்றால் அதை இந்த ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்றிதழ். அதேபோல வருகின்ற 2026ஆம் ஆண்டு நிச்சயம் சொல்கிறேன், நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம். ஆனால் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நமது ஆட்சியை போல் இல்லாமல் வாக்களிக்காத தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வஞ்சனையும் கடந்து தமிழ்நாடு வளர்ச்சியில் எல்லா துறையிலும் முன்னணி இருக்கின்றது. தமிழ்நாட்டிற்கு முறையான நிதிகளை வழங்கி தமிழ்நாட்டிற்கு நன்மையை செய்து கொடுத்தால் உலக அளவில் நாம் தான் முன்னிலையில் இருப்போம். இன்று காலையில் கூட தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் பாதிக்கப்படாது என்ற உறுதியை பிரதமர் வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இது பற்றி விவாதிக்க இருக்கின்றோம். அதற்கு பிறகு வட மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வட மாநிலத்தில் இருந்து 7 தலைவர்கள் கொண்ட கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரை ஒப்புதல் வரவில்லை. தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நீங்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் நான் கோரிக்கை வைத்தேன். ஆனால் மக்களின் முக்கியமான பிரச்சனைக்கு பதில் சொல்லாமல் தவிக்கின்ற வகையில் சென்றுள்ளார். அப்படி நம்மளுடைய கோரிக்கைகளை தவிக்கிறவர்களுக்கு அவர்களை நிச்சயம் தவிர்ப்போம் என்றும் தமிழக மக்கள் வரும் தேர்தலில் பதில் கொடுக்க வேண்டும். இந்த வள்ளி கும்மி கலை வளர்ச்சிக்கும் தமிழக பண்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு இது விளங்கிட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு கலையும் சமூக முன்னேற்றத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் முதன்மையாக அமைய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என கூறினார். இந்த வள்ளி கும்மி நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு ஈஸ்வரன், அமைச்சர்கள் ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, சாமிநாதன், சுப்பிரமணியன், கயல்விழி, செல்வராஜ், கொரடா ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.